அரசியலில் வந்து பின்னடைவுங்கிறது சகஜங்க. ஆனால் வந்து தொடர் பின்னடைவு ஒரு ஒற்றை தலைமை ஏற்ற முன்னாடி கிட்டத்தட்ட 7 சம்பவங்கள் நடந்திருக்குங்க. அந்த குவாண்டம் ஆஃப் டிக்ரீஸ் இருக்குங்கல்ல, இட் இஸ் கோயிங் அப் அப் அண்ட் அப். சரிங்களா? இல்ல எல்லா காலத்திலயும் அது எம்ஜிஆர் காலத்திலயும் அதிமுக தோல்வி சந்திச்சு, அருமையான கேள்வி, அருமையான ஜெயலலிதா காலத்திலயும் சந்திச்சு, சூப்பரான கேள்வி. இதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, 10 ஆண்டு காலம் திமுக தோல்வியை சந்திக்கான்ட்டு. திரு இபிஎஸ் ஒன்று மறந்துடக்கூடாது. ஒரு முதலமைச்சராக இருக்கப்ப நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட 48ல் ஒன்று ஓபிஎஸ் அண்ணமாக ரவீந்திரநாத் ஜெயிச்ச தேனி தவிர எல்லாத்திலும் ஜெயிச்சு காமிச்சு. ஒரு வாதப்படி 10 ஆண்டு காலம் திமுக தோக்கலைன்னு சொன்னார்ல, இவர் ஆளுங்கட்சியா இருந்தப்ப 10 ஆண்டு காலத்துல வரலாற்று வெற்றி திமுக பெற்றுச்சு. அதோட இருந்த 22 தொகுதிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 13 தொகுதியில் திமுக ஜெயிச்சு. இங்கே நார்மல் கோர்ஸ். நம்மகிட்ட படைபலம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு. இத்தனையும் மீறி நம்ம 10 ஜெயிச்சோம்னா அவங்க 13 நம்ம 9 ஜெயிக்கிறாரு, அவங்க 13 ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டாரா? நாடாளுமன்றத்தில் ஸ்டாலின் ஜெயிச்சு காமிச்சாரா? சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜெயிச்சு காமிச்சாரா? இன்னொன்று முக்கியமான செய்தி, ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுங்கல்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து போர்டு சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சொல்லுவாங்கல்ல, திருப்பூர் தவிர்த்து அத்தனை மாவட்ட பஞ்சாயத்து சேர்மனையும் திமுக ஜெயிச்சது. எனவே இதோட விளைவு அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு வேலுமணி அவர்களும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே ரூரல் பாக்கெட்ஸ் ஏடிஎம்கேட பேஸ்டின் உண்டா இல்லைங்களா ஜெய், தலைவர் காலத்திலிருந்து. இங்கேயே படுதோல்வி நம்ம கட்சி சந்திச்சு. இன்னும் நகர்மன்ற தேர்தலையும் மாநகராட்சி தேர்தலையும் சந்திச்சா மிக மிக மோசமான தோல்வியை சந்திக்க நேரிட்டு இருக்கேன். இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ரெப்பர்கேஷன்ஸ் இன் தி என்சூயிங் அசம்பிளி எலெக்ஷன்ஸு. இது வர சட்டமன்ற தேர்தலில் பாதிக்குன்னு சொல்லி லட்சம் ஆங்காங்கே தனிப்பட்ட செல்வாக்குள்ள ஒரு சிலர்னாலும் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு சேர்மனாக வந்திருக்கலாம், கவுன்சிலராக வந்திருக்கலாம். அந்த வாய்ப்பையும் தடுத்து பலமுறை உச்சநீதிமன்றம் கொட்டு வச்ச முன்னாடி இந்த தேர்தல் தள்ளி போட்டு வச்சாங்கல்ல. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து வச்சுச்சு இல்லைங்க தேர்தல் வச்சப்ப 10% பிரதர். எந்த மாநகராட்சியில் ஏடிஎம்கே மேயர் இருக்காங்க சொல்லுங்க? 100% விக்டரி ஃபார் டிஎம்கே. அதே மாதிரி நகர்மன்றங்கள் கிட்டத்தட்ட 99.9% திமுக. எனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தப்போ திமுக தலைவர் காலத்திலே வந்து கலைஞர் வந்து நம்ம 2 தொகுதியில் எம்பிக்கு ஜெயிச்சோம். 1980 எலெக்ஷனில் கலைஞர் டிஎம்கே அலையன்ஸ் வந்து 38 ஜெயிக்கலையா? அப்போவே நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நகர்மன்றம்லாம் கலைஞர் ஜெயிச்சாருங்க. ஸோ வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரணுங்க. இன் பாலிடிக்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் காமன். ஃபெயிலியர் should not be a continuous phenomena. ஆனா இவர் இப்போ தலைமை எடுத்த முன்னாடி நீங்க தோல்வியோட அந்த குவாண்டம் சொன்னாங்கல்ல, அந்த இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரதர், உங்களுக்கு தெரியாது இல்ல? இது திரு அண்ணாமலை அப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி எடப்பாடி பிஜேபி தலைவர் அண்ணாமலை விட்டுதான் ஓபிஎஸ் என்கிட்ட கேண்டிடேட் போட வேணான்னு சொல்லுங்க, நான் வந்து ரெட்டலை என்னோட ஏரியா, நான் வேட்பாளர் ஓட்டு ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொன்னார். நான் வேட்பாளர் அறிவிச்சு விட்ரா பண்ணால் ஈவன் தினகரன் கூட ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணிட்டு விட்ரா பண்ணிட்டாங்க. ரெட்டலையை தனித்தனி கேட்டு எடப்பாடி கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுப்போன்ட்டு. சரிங்களா? அப்போ என்ன, அதுக்கு முதல் நடந்த தேர்தலில் வேறு தமாக என்னவர் 8000 ஓட்டில் தோக்குறாரு. இவர் வந்து யாரும் போட்டியிடாதீங்க, அதை மட்டும் நம்ம பேச இல்ல பிரதர். இன்னொரு பக்கம் தனியா நின்று ஓபிஎஸ் ஆலையும் ஜெயிக்க முடியல, டிடிவியாலையும் ஜெயிக்க முடியல. இத்தனைக்கும் அவங்கள என்டிஎன் ஒரு அலையன்ஸோட நிக்கிறாங்க. அப்ப அவங்களாலையும் ஜெயிக்க முடியலையே. நீங்க இந்த பக்கம் இருக்கிற தோல்விகளை பேசுறீங்க, இவங்க தனியா வந்து என்ன சாதிச்சாங்க? நாங்க தனியா போய் சாதிச்சிருவோம்னு நாங்க சொல்லலைங்க. தனியா போய் சாதிச்சிருவோம்னு சொன்னவர் இவர் தானே. ஒற்றை தலைமை என்கிட்ட கொடுங்க, முழு அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்க, 26ல பாருங்கன்னு சொல்றாரு. 26ல எங்க போய் பலமான கூட்டணி அமைப்புன்னு சொல்றாரு, எந்த கட்சியை பலப்படுத்துங்க சொல்றாரு. ரொம்ப நல்லதுங்க. கட்சியை பலமான கூட்டணி அமைப்புன்னா இவர் வந்து விஜய் வந்துருவான்னு அரசியல் புரட்சலா பேசப்பட்ட செய்தி அந்த விஜய் காதுக்கு போயிருக்கு. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த சிறுகாலனுங்க விஜய். இன்னும் அமைப்பு ரீதியாக அந்த கட்சி உருவாகலைங்க. தட் பார்ட்டி டஸ் நாட் ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இட்ஸ் ஓன் பிரதர். அந்த கட்சியிலேருந்து என்ன சொல்றாங்க, வந்து அதிமுகவோட கூட்டணி கிடையாது, அப்படி வரும் செய்தியை யாரும் நம்பாதீர்கள்னு திரு விஜய் சொல்றாப்புன்னா, அப்போ உங்களை எந்த இடத்துல வந்து எடப்பாடி தலைமையிலான இயக்கத்தை வச்சு பார்க்குறாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்கு தேர் இஸ் அ ரீசனிங். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் வாரியாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் சார் என்னைக்கு சார் அதிமுக டெபாசிட் இருக்கு? 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்குங்க. அதில் 5 தென் மாவட்டங்கள்.
சட்டமன்ற தொகுதி 234 சட்டமன்ற தொகுதி பிரேக்கப் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 218 தொகுதிகளில் அதிமுக தோத்துருக்கு.